الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول. وفي مقام آخر فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة ل7 سنين إلى آخر الحديث. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் மார்க்கம் மிக நேர்த்தியாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையையும் வரையறுத்து காட்டுகிறது. ஒருவன் சிறு பிராயத்தில் எப்படி இருக்கிறானோ அதே போன்றுதான் வளர்ந்த பிறகும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். எனவே சிறிய பருவத்தை நல்ல முறையில் உருவாக்குவதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அரபு மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிலைமை இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது. எனது குழந்தைக்கு ஈருலக கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதரசாக்களில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சமீபத்திய செய்தி, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் மாணவரை தாறுமாறாக அடித்திருக்கிறார். அதனுடைய சிசிடிவி வீடியோ காட்சிகளும் வெளியாகி மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சில மதரசாக்களில் மாணவர்களை கடுமையாக தாக்குவதனுடைய நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் இலங்கையிலே ஃபஹத் என்ன சொல்லக்கூடிய 15 வயது மாணவன் தூக்கிலிடப்பட்டு இறந்திருக்கக்கூடிய நிலைமையும் இன்றைக்கு செய்தியாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒழுக்கம் கற்பதற்காக வேண்டியும் தன் பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் மதரசாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த சூழ்நிலையில் ஒரு உஸ்தாதாக இருக்கக்கூடியவர் மாணவரை எப்படி கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பதை மார்க்கம் நிர்ணயித்து காட்டுகிறது. குழந்தையை எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாமா? உஸ்தாதி என்றால் யார்? ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? அதற்குரிய வரையறை என்ன? குர்ஆனும் ஹதீஸும் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு என்னவெல்லாம் கோடிட்டு காட்டுகிறது? ரசூலுல்லாஹ் எங்காவது தன் பிள்ளைகளையும் மாணவர்களையும் சஹாபாக்களையும் அடித்திருக்கிறார்களா என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர வேண்டிய இந்த காலகட்டத்தில் முதல் கட்டமாக ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்ன?
என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆசிரியரை தனக்கு இணையாக பார்க்கிறார்கள். என் பிள்ளையை இவர் அடிச்சா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை அடிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்க நல்லா அடிங்க, தலையை மட்டும் விட்டுட்டு உடல் முழுவதையும் நீங்கள் அடியுங்கள். காரணம் என்ன? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இவர் ஒரு பெரிய பங்களிப்பாக மாறுகிறார். அவனை சரி செய்வதற்கு இவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறார். எனவே நீங்கள் அவரை நல்ல முறையில் அடியுங்கள். அவன் சரியாக திருந்த வேண்டும், அல்லது படிக்கக்கூடியவனாக மாற வேண்டும், அல்லது கல்வியை கற்றவனாக தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதை ஒரு பெற்றோர் தனக்கு நிகராக ஒரு ஆசிரியரை பார்க்கிறார். அப்போ ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு மாணவர் அவனுடைய வாழ்க்கை மேம்படக்கூடியவரான மாணவராக பார்க்க வேண்டும். அவனை தவறு செய்தான் என்பதற்காக பழி தீர்த்துக் கொள்ளக்கூடிய இடமாக, அவனை தண்டிப்பதற்குரிய அத்துமீறல் செய்யக்கூடிய தளமாக அந்த மாணவரை பார்க்க கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா இதா சபஅ சினீன். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவருக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்து விட்டால் அவர்களுடைய நீங்கள் தொழுகையை கொண்டு நினைவூட்டுங்கள். மீண்டும் அவர்கள் தொழவில்லை என்றால் அடித்து தொலைவையுங்கள் என்று ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லிகு அஸ்ஸுது சூத ஹைது யுராஹு அஹ்லல் பைத். வீட்டினரை தர்பியத் செய்வதற்காக, ஒழுக்கம் கற்பிப்பதற்காக ஒரு பிரம்பை உங்களுடைய வீட்டில் வையுங்கள். அவர்கள் பார்க்கும்படி ஒரு பிரம்பை வையுங்கள் என்று ஒரு ஹதீஸ். இதை பார்த்த உடனே நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் என்ன நினைவுக்கு வருது? ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, வீட்டில் கம்பை வைங்க, அவங்கள எச்சரிக்கை செய்யும் முகமாக குச்சியை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ஹதீஸில் பிள்ளை தொழவில்லை என்றால் சொல்லுங்க முதல்ல, இரண்டாவது அடியுங்கள். எனவே ரசூலுல்லாஹ்வே அடிக்க சொல்லி இருக்கிறார்கள். அடிக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை என்று நாம் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய தவறான புரிதல் அடங்கி இருக்கிறது. அடிப்பதனால் தான் தீர்வு இருக்கிறது என்பதை நாம் தவறான புரிதலில் நாம் வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் இமாம் மன்னாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி காட்டுகிறார்கள், பிரம்பை தொங்க விடுதல் என்பதும் அடியுங்கள் என்பதை கொண்டு நோக்கம் அடிப்பதற்காக வேண்டி அல்ல, அவர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி. காரணம் என்ன? பின்னால் ரசூலுல்லாஹினுடைய ஒழுக்கம் கற்பிக்கும் முறையை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவேன். ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் ஒழுக்கம் கற்பித்தார்கள், எந்தெந்த வழிமுறையில் மாணவர்களுடைய உள்ளத்தில் கல்வியை இறக்கினார்கள் என்பதை நாம் தொடர்ந்து ஆராய இருக்கிறோம். எனவே இந்த ஹதீஸை கொண்டு மாணவரை அடிப்பது என்பதுதான் ஒழுக்கம் கற்பிக்கும் முறை என்று ஒரு இஸ்லாமிய மக்களிடத்தில் ஒரு தவறான சிந்தனை இருக்கிறது. அதை உள்ளத்திலிருந்து நாம் எடுக்க வேண்டும். அடிப்பதின் மூலமாக எந்த ஒரு தீர்வையும் நாம் பார்த்துவிட முடியாது. காரணம் என்ன? கல்வி பொறுத்த மட்டிலும் அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்களுக்குரிய சிறப்பை வைத்திருக்கிறார். ஆசிரியர்களுக்குரிய சிறப்பை வைத்திருக்கிறார். கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையை ரசூலுல்லாஹிற்கு சொல்லுகிறார். ஃபகூலா லஹும் கௌலல் லய்யினா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல ஃபிரௌனிடத்தில் அல்லாஹ் அனுப்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதுதான், மூசாவே நீங்களும் ஹாரூனும் போறீங்க, போன உடனே ஃபிரௌன்ட்ட தான் பூட்டுன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு பின்னாடி பக்கபலமா ரப்பு இருக்கிறான் என்றெல்லாம் பேசிவிடாதீர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் மிருதுவான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா, மிருதுவான வார்த்தையை பேச சொல்லுங்கள், அவர்களுக்கு ஹிதாயத் நேர்வழி அடையக்கூடும் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் தன் பிள்ளைகளை எப்படி ஏவ வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அகிமிஸ்ஸலா யா அய்யுஹன் நபி, நபியே அகிமிஸ்ஸலா,
தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வஅமுரு பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், பாவமான விஷயங்களை தடுத்து விடுங்கள், நன்மையான விஷயங்களை நீங்கள் ஏவுங்கள். வஸ்பிர் அலா மா அஸாபக், இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் மூலமாகவோ மக்களின் மூலமாகவோ உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வந்தால் நீங்கள் அதை பொறுமையோடு எதிர்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய உள்ளத்தின் மிருதுத்தன்மையை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறார். எந்த இடத்திலையும் பிரம்பை எடுங்க, அடிங்க, உடல்ல காயங்கள் வருவதைப் போல அடித்து வெளுங்கள் என்று சொன்னதில்லை. ஆசிரியருக்குரிய பணி மிக மகத்தானது. சமுதாயத்திலே அல்லாஹ் ஆசிரியருடைய பணியை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு மாற்றத்தில், ஒரு சமுதாயத்தில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தலாம். நமக்கெல்லாம் தெரியும், அரிஸ்டாட்டில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி மாணவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஆற்றை கடக்க வேண்டும். அரிஸ்டாட்டில் தன் மாணவர்களிடத்தில் சொல்லுகிறார், நான் இந்த ஆற்றை கடந்து அதனுடைய சூழ்நிலையை பார்த்துவிட்டு வருகிறேன், நீங்கள்லாம் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது வேகமாக ஒரு மாணவர் தண்ணீருக்குள் தவ்வி நீச்சல் அடித்து அடுத்த கரை போய்விட்டு மறுபடியும் வந்து சொல்லுகிறார், ஆசிரியர் அவர்களே, தண்ணீரின் சூழ்நிலை மிதமாகத்தான் இருக்கிறது, நாம் தாராளமாக கடந்து செல்லலாம். அரிஸ்டாட்டில் கேட்கிறார், எதற்காக வேண்டி எனக்கு முன்னால் நீ குதித்தாய்? அந்த மாணவர் சொல்லுகிறார், நான் ஆற்றில் அடித்து சென்று விட்டால் என்னல்லாத இன்னொரு மாணவர் உங்களுக்கு கிடைப்பார். ஆனால் நீங்கள் அடித்து சென்று உயிரோடு நீங்கள் இறந்து விட்டால் உங்களை போன்ற ஆசிரியர் எங்களுக்கு கிடைக்க மாட்டார். எனவேதான் நானே முந்திக் கொண்டேன் என்று சொல்லி காட்டுகிறாரே. ஒரு ஆசிரியருடைய மதிப்பு சமுதாயத்திலும் ஒரு சமூகத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள், குசேலன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நாட்டை ஆட்சி செய்தவன், ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் லிபியா, சிரியா போன்ற பகுதிகளில் இருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். எல்லா குக்கிராமங்களையும் கைப்பற்றி கொண்டே வருகிறான். எல்லா குக்கிராமமும் அவனுடைய படைக்கு முன்னால் மண்டியிடுகிறது. ஒரே ஒரு கிராமம் குசேலனுடைய படை திணறுகிறது, பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கிராமத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் எதிரிப்படை அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மிரண்டு போனான் குசேலன் மன்னன். அந்த இடத்தில் தளபதி இடத்தில் குசேலன் கேட்கிறான், யார் அது? அந்த கிராமத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசரின் பெயர் என்ன? அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, உமர் முக்தார் என்று சொல்லக்கூடிய 90 வயது நிரம்பிய ஒரு கிழவன் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, முக்தார் அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு மக்தப் மதரசாவினுடைய ஆசிரியராக இருந்தார். தன்னுடைய முழு கிராமத்தையும் அந்த மன்னரிடத்திலிருந்து பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய மகத்தான பணி ஆசிரியரிடத்தில் இருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம். அப்ப நம்ம இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் எப்படி கையாள வேண்டும்? பெருமானாரை பற்றி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லுவான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் தெளிவாக நல்ல முறையில் பேசும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. வலா தகுல் லஹுமா உஃப், நீங்கள் அந்த அவர்களிடத்தில் சீ என்ற வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுகிறானே. இப்ப யோசித்து பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் முதலில் எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள்? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்வி கற்கும் முறையில் முதலாவது அன்னுஸ்ஹு பில் லுத்ஃப். பெருமானார் கடினமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மென்மையான முறையில் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். மென்மையான முறையில் தன் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பார்கள். ஹதீஸிலே வரும், ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வேகமாக வருகிறார், சபை கிட்ட வர்றார், வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இஅதன் லிஸ்ஸினா, யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். ஒரு கிராமவாசி. மற்றவர்கள் திகைத்து போனார்கள், என்ன இப்படி அனுமதி கேட்கிறார்? பகிரங்கமாக பட்டப்பகலில் எல்லா சஹாபாக்கள் இருக்கும் பொழுது இவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பெருமானார் அவரை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை, கடுமையான வார்த்தை பேசவில்லை, முகம் சுளிக்கவில்லை. பெருமானார் அவரை அருகே அழைத்து, இல்தஃபத், ஹதீஸிலே வருகிறது, ஃபல்தஃபத் இலைஹி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் லுத்ஃப்,
முதுகுக்கு பின்னால் நின்று கேள்வி கேட்ட அவரை பெருமானார் கனிவோடு திரும்பி பார்த்தார்கள். ஹதீஸில் வரக்கூடிய ரிவாயத். பெருமானார் கனிவோடு திரும்பி பார்த்தார்கள். ஃபகால், அந்த தோழரை அருகே அழைத்து உட்கார வைத்து கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக், நீ உன் தாயோடு விபச்சாரம் செய்வாயா, அதை விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அவர்லா, இல்லை யா ரசூலல்லாஹ், அதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். உம்மிக், உன்னுடைய சிற்றன்னை, இல்லை யா ரசூலல்லாஹ். இப்படியாக அவர் சொந்தப்பட்ட ஒவ்வொரு பெண்ணையும் ரசூலுல்லாஹ் கேட்க கடைசியாக பெருமானார் அவருடைய நெஞ்சில் கை வைத்து இப்படி துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இவருக்கு விபச்சாரத்தை வெறுப்பூட்டும் செயலாக மாற்றிவிடு என்று துஆவை செய்கிறார்கள். அந்த ராவி அறிவித்து காட்டுகிறார், அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் விபச்சாரத்தை விட கோபமூட்டக்கூடிய எந்த ஒரு செயலும் கிடையாதாம். மாறி போனதை வாழ்க்கை. காரணம் என்ன? அன்னுசுஹு பில் லுத்ஃப், மென்மையான முறையில் மாணவர்களுக்கு பக்குவமாக எடுத்துச் சொல்லுவதின் மூலமாக மாணவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த இளைஞர் சொல்லுகிறார், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மிக நன்மை தரக்கூடிய செயலாக அதிகமாக மாறிப்போனது என்பதாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையில் நபி அவர்கள் அத்தஅலீமு பில் ஃபிஅல், வெறும் சொல்லை மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சொல்லோடு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில் செயலோடு ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார்கள். செயல் எப்படி இருக்கும்? என்னை பார்த்து நீ இப்படி கற்றுக்கொள். வெறும் சொல்லுவது மாத்திரமல்ல. மாணவர் வந்து விட்டாரா அல்லது மகன் பிள்ளை வந்து விட்டதா, நாம் பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறோம். பெற்றோர்களாகிய நாமும் சரி, ஆசிரியர்களும் சரி, நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் தன் சக மனைவியிடத்தில் ஒரு கணவன் கடுமையான வார்த்தை பேசும் பொழுது அந்த பிள்ளை பார்த்து கொண்டே இருக்கிறது. கெட்ட வார்த்தையை கணவன் மனைவிக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளும் பொழுதும், கெட்ட செயல்களில் கணவனுக்கு முன்னால் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு முன்னால் செய்யும் பொழுதும் அந்த பிள்ளை நாம் நினைக்கிறோம் பிள்ளை திரும்பி உட்கார்ந்து இருக்கிறது, அந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படியல்ல. பிள்ளை தாய் பேசக்கூடிய வார்த்தையை கிரகிக்கிறது, தந்தை பேசக்கூடிய செயலை பார்க்கிறது. இது போன்ற செயல்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் நற்செயல்களாக செய்து காட்டினார்கள். சொல்லோடு மாத்திரமல்ல, செயல்களும் ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒரு சிறுவனுடைய கையை பிடித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இஃஅல் ஹக்கதா, இது போல நீ ஒழுச்சை என்று குழந்தைக்கு பெருமானா சொல்லிக் கொடுக்கிறார்களே. ஒருவர் வேகமாக வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்தில், அல்லிமுஸ் ஸலாத்தி யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தொழுகையை போல எனக்கும் சொல்லித்தாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்லித்தரல. அவர் தன்னோடு ரசூலுல்லாஹ் அவரை 3 நாட்கள் தங்க வைத்தார்கள். 3 நாட்கள் கழிகிறது. பெருமானார் கேட்டார்கள், மன் ஹுவ சாயில், அந்த கேள்வி கேட்டவர் இருக்கிறாரா என்று கேட்க, 3வது நாள்ல எழுந்து கை தூக்கி நிற்கிறார். யார் சொல்லா? நான் இங்க இருக்கிறேன். ஹாதா சலாத்துக்கும், நீ 3 நாள் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தாய் அல்லவா, 3 நாட்கள் எனக்கு பின்னால் நின்று தொழுதாய் அல்லவா, இப்படித்தான் இருக்கும் எனது தொழுகை என்று பெருமானார் தன்னுடைய செயலோடு தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே. யோசித்து பார்க்கிறோம், நாம் செயலோடு செய்யும் பொழுது குழந்தைகளுடைய உள்ளத்தில் என்றைக்கும் அது மறப்பதில்லை என்பதை ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். 3வது தந்திரம், ரசூலுல்லாஹ்விடத்திலுடைய 3வது குணம் இருக்கிறது, அத்தௌஜீஹு பில் அஸ்லாஃபில் மஹ்பூப். பெருமானாரினுடைய தன்மை என்னவென்றால், தன் குழந்தைகளுக்கும் சரி தன் சகாக்களுக்கும் சரி ரசூலுல்லாஹ் அதிகமாக பாராட்டி கொண்டே இருப்பார்கள். வெறுப்பூட்டும் செயல் அல்ல, பிறருடைய உள்ளத்தை உடைக்கும் வார்த்தை அல்ல. பெருமானார் குழந்தைகளுக்கு அதிகமாக பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அவரை நகைச்சுவை உணர்வோடு ரசூலுல்லாஹ் பாராட்டுக்களை அதிகமாக தெரிவிப்பதுடன் என்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார்களோ அதை குழந்தைகள் உடனே புரிந்து கொள்ளுகிறது. ஒரு சிறுவன் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனுடைய பெயர் அம்ர். அவன் ரசூலுல்லாஹ் கிட்ட போகும்போது கேட்கிறாங்க, என்னாச்சு அம்ரு, உன்னுடைய ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய்? அந்த சிறுவன் ஒரு சிட்டுக்குருவி ஒன்றை வளர்த்து வந்தான்.
திடீரென்று அந்த சிட்டுக்குருவி இறந்து போனது. இது கவலை அந்த சிறுவனை ஆட்கொண்டது. தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். சிறுவனிடத்தில் பெருமானார் சொன்னார்கள், யா அம்ர் யா உமைர் மா ஃபஅலக நுகைர். உமைரே, குட்டி அம்ரே. அம்ரு என்று சொன்னால் உமைர், அவனுடைய பெயரை ரசூலுல்லாஹ் சிரிப்பூட்டும் விதமாக உமைர் உமைர் என்று மாற்றுகிறார்கள். மா ஃபஅலக நுகைர், உன்னை சின்ன சிட்டுக்குருவி மறுபடியும் உனக்கு கிடைக்கும், கவலைப்படாது என்ற ஆறுதலை சொல்லுகிறார்கள். அன்பான வார்த்தையை சொல்லி அவனை பாராட்டுகிறார்கள். உடனே அந்த சிறுவன் சிரித்து விடுகிறான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய முறை இதுதான். குழந்தைகளை அதிகமாக பாராட்ட வேண்டும். புகழும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை என்றைக்கும் அது மறப்பதே இல்லை. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்களே, ரசூலுல்லாஹோடு நான் 17 வருடங்கள் இருந்தேன். என்றைக்கும் ரசூலுல்லாஹ் என்னை திட்டியதில்லை. நான் எப்பொழுதெல்லாம் குதிரையின் மீது பெருமானாருக்கு பின்னால் ஏறி உட்காருவேனோ, பெருமானார் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்களும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கிறது. ஒரு சனபையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யா முஆத் யஹ்ஃபல் லிசானக் யஹ்ஃபலில்லாஹ். முஆதே, உன் நாவை நீ சரிவர பயன்படுத்தி அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்களே. ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகள் கிரகிக்கிறது. ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தையும் விதிமுறைகளையும் சரியாக பின்பற்றும் பொழுது அதனுடைய ரிசல்ட், அதனுடைய முடிவு நல்ல முடிவாக மாறுகிறது. ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய 4வது வழி அதமுல் இஹானா. சமுதாயத்தில் அல்லது 4 பேர் மத்தியில குழந்தைகளை எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் திட்டியதில்லை, அவர்களை அவமானப்படுத்தியதில்லை. பல பேர் பேசுவதுண்டு, என் பிள்ளை என்கிட்ட மட்டும்தான் பேசுறதில்லை, ஆனா சொந்தங்கள் வந்துட்டா நண்பர்கள் வந்துட்டா நல்லா பேசுறான், என்கிட்ட மட்டும்தான் பேசுறதில்லை. அது வேறு ஒன்றும் இல்லை, குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசுவதில்லை, அதனால் உங்களிடத்தில் அது பேசுவதில்லை. எல்லா குழந்தைகளும் பேசக்கூடியவர்கள், தன் கருத்தை உணர்த்தக்கூடியவர்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்கள். ஆனால் குழந்தைகளிடத்தில் நாம் சரியாக உறவாடுவதில்லை. அதனால் குழந்தை நம்மிடத்தில் பேசுவதில்லை, மற்றவர்கள் பேசுகிறார்கள், அவர்களிடத்தில் பேசுகிறது. என்றைக்காவது ஒரு நாள் தப்பித்தவரை நம்மிடத்தில் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்தால் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியும் இவர் முளைச்சு 3 இலை விடலை, பேச வந்துட்டார் என்ற போன்ற வார்த்தைகளின் மூலமாக உள்ளத்தை உடைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறார்களே தவிர குழந்தைகளுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். என்றைக்கும் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நல்ல ஆர்வமூட்டக்கூடிய வார்த்தையையும் அவமதிப்பில்லாத வார்த்தைகளையும் பெருமானார் பயன்படுத்துவார்கள். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் நேரம் அது. எல்லோரும் முன்னாடியும் தட்டில் உணவுகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹுக்கு பக்கத்தில் ஒரு சிறு குழந்தை ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. குழந்தை சாப்பிட்டா எப்படி சாப்பிடும் என்பது தெரியும். 2 கையை வச்சு சாப்பாடை போட்டு பிசைஞ்சு இங்கேயும் அங்கேயும் அலப்பி வெளியே சாப்பாடு சிந்தி 2ஐயும் போட்டு பிசைஞ்சு கொண்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். கடினமான வார்த்தை ஒன்றும் பேசவில்லை, அவமதிக்கவும் இல்லை. அந்த குழந்தையை ரசூலுல்லாஹ் அருகே அழைத்து, யா குலாம், யா குலாம், யோ குழந்தையே, சம்மில்லா, முதல்ல நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. அடுத்து வக்குல் பி யமீனி, உனக்கு முன்னாடி இருந்து சாப்பிடு, அங்க இருந்து கிளறாத. அடுத்து சொல்றாங்க வக்குல் மாலி எலி, உனக்கு முன்னால் இருந்து சாப்பிடு, உன் வலது கையால மட்டும் சாப்பிடு என்ற 3 வார்த்தையை சொன்னார்கள். குழந்தைக்கு கையை சுத்தப்படுத்தி ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்ல சொல்லி வலது கையினால் சாப்பிட வேண்டும் என்று உணர்த்தி முன்னாலிருந்து சாப்பிடு என்று குழந்தைக்கு உணர்த்தும் பொழுது அந்த குழந்தை தன் செயல்களை அப்படியே சரி செய்து கொள்ளுகிறது. அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மாறுகிறது என்று வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானாரினுடைய வாழ்க்கையில் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய 5வது திகரி, 5வது விதிமுறை அஸ்ஸப்ரு அலல் இக்தாஇல் அத்ஃபால். குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது பெருமானார் உடனே மன்னித்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேறொரு அடிமை பெண்ணிடத்து வீட்டிலிருந்து, வேறொரு மனைவி வீட்டிலிருந்து பாத்திரத்தில் பாயாசம் ஒன்று வருகிறது. அந்த கொண்டு வந்த பாயாசத்தை வேகமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தட்டிவிட உடனே அந்த பாத்திரம் உடைந்து விடுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்ளுகிறார்கள். திட்டவில்லை, கோபப்படவில்லை. உடைந்த வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹ் பேசியதில்லை. சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் காரத் உம்முக்கி, உங்களுடைய ஆயிஷா ரொம்ப கோபக்காரியாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைந்த பாத்திரத்தை தன் கரங்களினால் சிரித்த முகத்தோடு எடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 6வது விதிமுறை அத்துஆ. பெருமானார் அதிகமாக குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், இன்றைக்கு நான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய உயர்வை தந்திருக்கிறான். குர்ஆனில் தேர்ச்சி பெற்ற முஃபஸ்ஸிர், விளக்க உரையாளர், பெரும் பெரும் சஹாபாக்கள், நம்பிக்கை மிக்க ராவி, ரிவாயத்தை செய்யக்கூடியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவிற்கு உயர்ந்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ. அந்த இப்னு அப்பாஸ் சிறுவனுடைய தலையில் கையை வைத்து அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு கல்வியின் ஞானத்தை நீ வழங்கு என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்ததை அல்லாஹ் உடனே அங்கீகரித்தான். இந்த விதிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒரு பெற்றோர், ஒரு ஆசிரியர் குழந்தைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் தடை செய்ததில்லை. எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விட்டதில்லை. அதற்கு மாற்றமாக ஒரு ஆசிரியர், ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு சாபத்தையும் பத்வாவையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்காமல் அந்த குழந்தையை மரணிப்பதில்லை. யோசித்து பார்க்கிறோம், எப்படி துஆ, பெற்றோர்களுடைய துஆவும் குழந்தை ஆசிரியர்களுடைய துஆவும் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றுகிறதோ, அதே போன்றுதான் பெற்றோர்களுடைய சாபமும் ஆசிரியர்களுடைய சாபமும் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றுகிறது. இதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த முறையின்படி தன் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் சஹாக்களுக்கும் தீனை கற்பித்தார்களோ அந்த வழிமுறையின்படி நாமும் அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.